Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையில் ரோட் ஷோ நடத்தியதில் விஜய் மீது மேலும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், ஏற்கனவே மாம்பலம் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. மேலும் எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று சென்னையில 3 இடங்கள்ல பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டு அதுல 2 இடங்கள்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஒரு இடம் கூட்டம் அதிகமானதால அவர் பிரச்சாரத்தை ரத்து செய்து விட்டு புறப்பட்டு சென்றார். குறிப்பாக தீநகர் பகுதியில அவர் முத்துரங்கன் சாலையில பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது ரோட் ஷோ நடத்தியது தொடர்பாகவும் அவர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக கூறி அவர் மீதானது 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போல தாவேகா வேட்பாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில தாவேகா தலைவர் விஜய் மீது மேலும் 2 வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்ட அந்த வள்ளுவர் கோட்டம் உட்பட இடத்துல பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக அங்கு ரோட் ஷோ செய்ததாக கூறி அவர் மீது தேர்தல் அதிகாரி கொடுத்த புகாரின் பேர்ல 2 பிரிவின் கீழே நுங்கம்பாக்கம் போலீசார் தரப்புல வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் மற்றும் 1000 விளக்கோட தாவேகா வேட்பாளர் ஜேசிடி பிரபாகர் ஆகிய 2 மீதுதான் நுங்கம்பாக்கம் போலீசார் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படுத்துதல், தேர்தல் நடத்தை விதிமீறல் ஆகிய 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல பொர்ஷேவாக்கத்துல அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டு சென்றிருந்த போது அப்போதும் கூட்ட நெரிசல் காரணமாக அவர் அங்கிருந்து புறப்பட்டு ரோட் ஷோ மூலமாகவே அவர் மற்ற இடத்திற்கு சென்றதாக கூறப்பட்டு தற்போது அதுலயும் வேப்பேரி போலீசார் 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் மற்றும் எழும்பூர் தொகுதியோட தாவேகா வேட்பாளரான ராஜ்மோகன் ஆகிய நபர்கள் மீது தான் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படுதல் மற்றும் தேர்தல் நடத்தை விதிமீறல் ஆகிய 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 3 காவல் நிலையத்துல நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டதாக காவல் நிலையத்துல வழக்கு பதிவானது தாவேகா தலைவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.